ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டிலிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். நாடு விடுதலை பெற்று 3 ஆண்டுகளில் இந்த நாட்டை மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்தார்கள். வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமையை உறுதி செய்தார்கள். இன்றைக்கு 70 ஆண்டுகளை கடந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்கு செலுத்துகிறோம். நாம் செலுத்துகிற இந்த வாக்கு நம் வாழ்வில் மாற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும், ஒரு ஒளியை பாய்ச்சும் என்று 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மாற்றமும் வந்தபாடு இல்லை. இந்த நாடு விடுதலை பெறக்கூடிய காலகட்டத்தில் வறுமையை ஒழிப்போம் என்றார்கள். நாங்கள் வந்தால் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம் என்றார்கள். குடிசைகள் இல்லாத நாட்டை படைப்போம் என்றார்கள். ஆனால் இன்றளவும் அதே வாக்குறுதி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்தோம்னா வறுமையை ஒழிச்சிருவோம், ஏழ்மையை ஒழிச்சிருவோம், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சிருவோம். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்றதில்லை. ஏன்னா இந்த நாட்டு அமைப்பு முறையே அவ்வாறு தான் இருக்கிறது. நாம் ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம். பொருள் வாங்குறப்ப அந்த பொருள் தரமாக இல்லை அப்படின்னா நம்ம நீதிமன்றம் போக முடியும், நுகர்வோர் நீதிமன்றம் போக முடியும். இந்த பொருள் தரமாக இருக்குன்னு சொன்னால் தரமாக இல்லை, பொருளை மாற்றி கொடுங்க, இல்லை இழப்பீடு கொடுங்க அப்போ நுகர்வோர் நீதிமன்றம் போயாவது அதற்கான இழப்பீட்டை பெற முடியும். இல்லை சில பொருளுக்கு என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான் 6 மாதம் கேரண்டி, 3 மாதம் கேரண்டி, பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன். பிரீத்திக்கு கேரண்டி இருக்குது, ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கா, எடப்பாடி கேரண்டி இருக்கா? எந்த கேரண்டியும் இல்லை. ஐயா ஸ்டாலின் 2021 வர்றப்ப இந்த வாக்குறுதிகளை வாரி வழங்கினார். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. நாம் யார்கிட்ட போய் கேட்கறது? நீதிமன்ற படியேறி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று வழக்கு தொடுக்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் இடமே இல்லை. அப்போ தேர்தல் காலத்தில் பாலாரும் தேனாரும் கரை புரண்டு ஓடும். நாங்கள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம், விடியலாட்சியை படைப்போம், என்ன வேணான்னு சொல்லலாம். ஆனால் எது ஒன்றையும் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இல்லை. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், நாங்கள் வந்தோம்னா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் எல்லா பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்துருவோம்னா. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன சொன்னால், இல்லை எல்லாருக்கும் தரமாட்டோம்ங்க, எல்லாருக்கும் தரமாட்டோம், நீங்கள் விண்ணப்பிங்க, நீங்கள் விண்ணப்பித்த பிறகு நாங்கள் தகுதி பார்த்து கொடுப்போம் அப்படின்ட்டு. ஆட்சிக்கு முன்னாடி என்ன சொன்னால், நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வை ஒழிச்சிருவோம், இங்கே மருத்துவத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீட்டை நாங்கள் ஒழிக்க முடியாது, மத்திய அரசு தான் பண்ண முடியும், நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பார்க்குறோங்கிற. என்ன செய்ய மாட்டேன். இந்த ஆட்சியை சமூக நீதி ஆட்சி, விளிம்பு நிலை மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அந்த கூட்டமே சொல்லுது. ஆனால் யோசிச்சு பாருங்கள் அன்பு மக்களே, கேஷ்லெஸ் எக்கானமிங்கிறேன், டிஜிட்டல் இந்தியாங்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் மனிதனின் கழிவை மனிதனே அள்ளக்கூடிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. 2013 மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது, தடை சட்டம் போடப்பட்டு விட்டது 2013. அப்படி மீறி அள்ள வைத்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை. யார் சொல்றா? சட்டமே சொல்லுது. ஆனால் இன்றைக்கு வரை மனித கழிவை மனிதனே அள்ள வேண்டிய கொடுமை இருக்குது. என் அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. நாம் நடந்து போகிறோம் சாலையில். அப்போ சாலையில் நடந்து போகிறப்ப ஒரு மனித கழிவை உங்கள் செருப்பு மிதிச்சிட்டா கூட செருப்பை தூக்கி போடுறீங்க, அருவருப்படைகிறீங்க. இடது கையால் யாரும் சாப்பிட மாட்டோம், ஏன்னா இடது கையால் சாப்பிட்டோம்னா அது அவமானம் நடப்போம். ஆனால் துப்புரவு பணி செய்யக்கூடிய நமது சொந்தங்களுக்கு எது இடது கை எது வலது கை? 2 கையுமே ஒன்று தான். ஏன்னா தினந்தோறும் மலம் அள்ளுறாங்க, சாக்கடை அள்ளுறாங்க, துப்புரவு பணி செய்கிறாங்க. தீபாவளி வருது,
விடிய விடிய வெடி வெடிக்கிறோம். வீதி முழுக்க குப்பையாக கிடக்குது. காலையில் பார்க்குறப்ப ஒன்றுமே இல்லை. யார் சுத்தம் செஞ்சது? விடிய விடிய சுத்தம் செஞ்சது துப்புரவு பணி செய்யக்கூடிய நமது தாய்மார்கள், நமது உழைக்கும் மக்கள். அந்த மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? 770 ரூபா காசு கேட்குறாங்க, நியாயமான காசு. அந்த ஊதியத்தை தர முடியாது என்று மறுக்கிறது இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசு. தீபாவளி வந்துச்சு, தீபாவளி சமயத்தில் துப்புரவு பணியாளர்கள் தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு போனஸ் கொடுங்க, இந்த தொகை போதுமானதாக இல்லை, நாங்கள் இந்த பண்டிகையை கொண்டாட முடியாது, ஒரு தொகையை கொஞ்சம் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் மனசே இல்லாத, மனசாட்சியே இல்லாத இந்த கேடுகட்ட திமுக அரசு அந்த மக்களுக்கான அந்த தொகையை கொடுக்கல. பணி நிரந்தரம் கேட்குறாங்க. பணி நிரந்தரம் பண்ணுங்க, பணி பாதுகாப்பு வேணும். ஏன்னா நாங்கள் தற்காலிக பணியாளராக இருந்தால் எப்போ வேணாலும் துரத்தி விட்டுருவாங்க. அப்போ பணியை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் பாதுகாப்பு உபகரணங்கள், ஒருத்தங்க தூய்மை பணி செய்கிறாங்கன்னா 58 வகை பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் அவங்க தூய்மை பணியை செய்யணும். இது சட்டம். ஆனால் கையுறை கூட இல்லாது இங்கே தூய்மை பணியை செய்ய வேண்டிய கொடுமையான நிலைக்கு நமது சொந்தங்கள் ஆழ்த்தப்படுறாங்க. மலக்குழி மரணத்தில் இந்தியாவிலே முதலிடம் தமிழ்நாடு தான். மலக்குழிக்குள்ள இறங்கி சாக்கடையை சுத்தப்படுத்துகிற போது விஷவாயு தாக்கி இறந்து போனதில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதலிடம். 2016 தொடங்கி இப்போ 2025 வரையான காலகட்டத்தில் இந்த மலக்குழி மரணங்கள் மட்டும் 70 பேர். எவ்வளவு கொடுமை! 2 லட்சம் 3 லட்சம் காசை கொடுத்து முடிச்சு விட்டுறது. கள்ளச்சாரம் குடிச்சிட்டு போனால் 10 லட்சம். ஆனால் மலக்குழி மரணங்களுக்கு வெறும் 3 லட்சம் 4 லட்சம். உச்ச நீதிமன்றமே சொல்லுதுங்க, 30 லட்சம் கொடு, குறைஞ்சபட்சம் அதையாவது பண்ணி தொலை. மலக்குழி மரணங்களுக்கு 30 லட்சம் கொடுங்க கேட்குது. ஆனால் ஆளக்கூடிய திமுக அரசு அதை செய்ய மறுக்குது. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு அவங்க காலில் அப்படியே தண்ணியை ஊற்றுறாங்க, தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க. நாம் ஐயா கிட்ட கேட்குறது, அவங்க காலில் நீங்கள் கழுவ வேண்டாம், அவங்க கழுவிக்குவாங்க. ஊரே சுத்தப்படுத்துகிறவங்க அவங்க காலை சுத்தப்படுத்த மாட்டாங்களா? நீங்கள் ஒரு நாள் முன்னுதாரணமாக சாக்கடை அள்ளுங்க, மனித கழிவை மனித மனத்தள்ளுங்க, அவங்க வேலையை நீங்கள் செய்யுங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் தூய்மை பணி செய்யக்கூடியவங்க கடவுள் போல, அவங்கள கடவுளாக நீங்கள் போற்றி தொழ வேண்டாம், கொண்டாட வேண்டாம், சக மனிதராக நடத்துங்கிறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர்கிற வார்த்தையை தூய்மை பணியாளர்னு மாற்றினாங்க, அவ்வளோதான். மற்றபடி வாழ்க்கையில் தரத்தில் என்ன மேம்பாடு இருக்குது, என்ன மாற்றம் வந்திருக்குது? என்றளவும் போராடுறாங்க. மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாது எல்லாரும் பேசுகிறோம். இதே திமுக அரசு சொல்லுது, நாங்கள் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம், குலத்தொழிலை எதிர்க்கிறோம், குலக்கல்வி முறையை கொண்டு வந்த ராஜாஜியை எதிர்த்தோங்கிறீங்க. ஆனால் சாதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட அருந்ததிய மக்கள் தான் இன்றளவும் மனித கழிவை அள்ளி கொண்டிருக்காங்க. மனித கழிவை அள்ளுறாங்க, சாக்கடை அள்ளுறாங்க, துப்புரவு பணிச்சுறாங்க, எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. ஏன் அந்த வேலையை கொடுத்து வச்சிருக்க? அவங்க மாற்று வேலை செய்ய மாட்டாங்களா? மாற்று வேலை வாய்ப்பை, மறுவாழ்வை ஏன் திமுக அரசு செய்வதில்லை? ஏன் செய்யறதில்லை? ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க, அதனால செய்யணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் தான் அருந்ததிய மக்களுக்கு 3.5 இடஒதுக்கீட்டை கொடுத்தோம். இந்த ஒரே பல்லவியை பாடி பல பேர் பாடல் ஏற்றிட்டேன். திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, மலக்குடி மரணங்கள் தொடரத்தான் செய்யும். மனித கழிவை மனிதனை அள்ளக்கூடிய கொடுமை நடந்து கொண்டு தான் இருக்கும் என்றால் இது என்ன சமூக நீதி இருக்குது? ஒரே ஒரு முறை உதயநிதி அள்ளட்டும். இதில் பெருமை என்ன தெரியுமில்ல? நாங்கள் தூய்மை பணியாளரோடு உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்ற வேலை யார் வேணாலும் செய்யலாண்டா. தூய்மை பணியாளரோடு ஒரு நாள் நின்று சாக்கடை அள்ளுறா, செப்டிக் டேங்க அவங்கள போல சுத்தம் பண்ணு செய்வியா? ஒரு நாடகம். இப்போ போன வாரம் என்னென்னா, பழங்குடி மக்களுக்கு இந்த திமுக அரசு செய்து வரக்கூடிய நன்மைகளை அறிஞ்சு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஸ்டாலின் ஆட்சியை கொண்டாடுறாங்களாம். தமிழ்நாட்டில் எவனாவது நம்புவான? எவனாவது?
ஒரு வயதான மூதாட்டி இந்த ஆட்சி மீது கோபம் கொண்டு செருப்பை கட்டி வீசுது ஸ்டாலின் சுவராட்டியை நோக்கி. பட்டமளிப்பு விழாவுக்கு போறாரு ஐயா ஸ்டாலின். பட்டமளிப்பு விழாவுக்கு போறப்ப கருப்பு துப்பட்டா போட்ட மாணவர்கள் எல்லாம் துப்பட்டா கழட்டி வைங்கிறான். ஏன்னா ஏதாவது ஒரு தங்கச்சி ரோசை போட்டு கருப்பு கொடி போல காட்டிட்டு அசிங்கமாக போயிடும் அப்படிங்கிற பயம். மக்கள் மனங்களில் இந்த ஆட்சியின் மீதான கோபம் கனந்து கொண்டிருக்கிறது. யார் திமுக மேல கோபப்படுறா? முதல்ல ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னதை நம்பி திமுக ஓட்டு போட்டான் பாருங்க 2021 அவன் கொந்தளிக்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் திமுக ஆட்சியை கொண்டாடுறாங்க. ஸ்டாலினோட ஆட்சியின் புகழ் கடல் கடந்து கண்டம் கடந்து மொழியே தெரியாத ஆப்பிரிக்க மக்கள்கிட்ட போய் அது காடுகளில் வாழ்றாங்க. அவங்க ஸ்டாலின் படத்தை பிரிண்ட் எடுத்து அச்செடுத்து அவங்க வச்சுக்கிட்டு வாழ்த்துறாங்களாம், கொண்டாடுறாங்களாம். என்னென்ன கதை சொல்றாங்க. இந்த ஆட்சியை விளம்பரத்துலாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். பாஜக வரமாட்டான்டா. அவன் அதிமுகவின் தோல்ல தொங்கு சதை போல தொங்குனதால வந்தான். இந்த கோயம்புத்தூர் தெற்கில் வானதி சீனிவாசன் தனிச்சுன்னு வெட்டி விட்டுருவாங்களா? மிரட்டி பணியை வச்சு எப்படியாவது கூட்டணிக்கு வந்துரு நெருக்கடி கொடுத்து கூட்டணி வச்சிருக்கேன். இப்ப முருகன் மாநாடு, முருகனை பான் தெரியுது அவனுக்கு. 2020 ஆண்டுக்கு முன்பாக முருகனை பாரதிய ஜனதா பேசியது உண்டா? 2020 ஆண்டு கந்த சஷ்டி கவசத்தை இணையத்தில் ஒருத்தன் கொச்சையா பேசுறேன். அந்த காணொளி சமூக வலைதளங்களில் தீயா பரவுது. அப்படி பரவிய பிறகுதான் முருகன் பேச ஆரம்பிச்சான். பாரதிய ஜனதாவின் குல வழக்கம் என்ன தெரியுமில்ல? பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு தனக்குன்னு உட்காந்துக்குவான். தமிழ்நாட்டில் முருகனை பேசுனது இல்லை. 2020 முன்னாடி அவன் பிள்ளையார பேசுவான், பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவான். பிள்ளையார் சதுர்த்தியை வச்சு பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கும். வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிளேக் நோய் பரவுது. பிளேக் நோய் பரவுகிற காலத்தில் அப்போ வெள்ளைக்கார மாகாண அரசு சட்டம் போடுது. இந்த பிளேக் நோய்க்கு காரணம் எலிகள் தான். எலிகளை ஒழிச்சுட்டா பிளேக் நோய் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறான். அப்படி சட்டம் போட்டப்ப எலிகளை ஒழிக்கக்கூடாது, எலிகள் பிள்ளையாரோட வாகனம் வெஹிக்கிள் என்று சொல்லி பாலகங்காதர திலகர்னு ஒரு ஆள் எலிகளுக்கு ஆதரவான ஊர்வலத்தை தொடங்கினார். அதான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். அந்த ஊர்வலம் எங்கே நடக்கும்? ஒரு தேவாலயம் இருக்கும், ஒரு மசூதி இருக்கும், அந்த வழியாக கொண்டு போவேன். ஆதி தொல்குடி மகன் வாழ்வான், அந்த வீதியை போகாது. 5 ரூபா முறுக்கு பள்ளிவாசல் இருக்கு, 5 ரூபா முறுக்கு தேவாலயத்தில் இருக்கு. இதுதான் முழக்கம். இப்படி பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருந்த இந்த பாரதிய ஜனதா பிள்ளையாருக்கு இங்கே மார்க்கெட்டில் இல்லைன்னு பிள்ளையாரை பிரேக்கப் பண்ணிட்டு முருகனோட பேச்சை பார்க்க முயற்சி பண்ணுறேன். அதுக்கு இங்கே முருகன் வெற்றிவேல் வீரவேல், தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று பேசக்கூடிய இந்த பாரதிய ஜனதா பக்கத்தில் கேரளாவில் பேசுவானா? அங்கே பேச மாட்டான். அங்கே சாமியே சரணமைப்பான். அங்கே சாமியே சரணமைப்பான் என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா மகாராஷ்டிராவில் பேசுவானா? பேச மாட்டான். அங்கே கனவிதாதா மோரியா, அங்கே கனவிதாதா மோரியா என்று பேசக்கூடியவன் ஒரிசாவில் பேசுவானா? பேச மாட்டான். அங்கே ஜெய் ஜெகநாதர், அங்கே ஜெய் ஜெகநாதர் என்று பேசக்கூடிய பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் பேசுவானா? பேச மாட்டான். அங்கே ஜெய் ஸ்ரீராம், அங்கே ஜெய் ஸ்ரீராம் பேசக்கூடிய பாரதிய ஜனதா மேற்கு வங்கத்தில் பேசுவானா? பேச மாட்டான். அங்கே ஜெய் காளி ஓம் காளி. எந்தெந்த நிலத்தில் எந்தெந்த கடவுள்கள் பிரபலமாக இருக்கிறதோ, மக்களால் கொண்டாடப்படுகிறதோ அந்த கடவுள் எடுத்துக்குவேன். தமிழ்நாட்டில் இது வாழ்வாதார பிரச்சனை, இது முதன்மை பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நாம் வாக்களை பெறும் நினைக்க மாட்டேன். எந்த நிலத்தில் இது அரசியலாக மாறுமோ அதை பிரச்சனையாக மாற்றி அரசியல் பண்ணுவேன். எதுக்கு மதுரை நடத்தினா முருக மாநாட்டை? ஏன்னா திருப்பரங்குன்ற மலை பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அங்கே தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கான் பாரதிய ஜனதா. அந்த புகைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை நல்ல நெய்யை ஊற்றி நெருப்பாக்கி அதை கொழுந்து விட்டு எரிய வைக்கிறதுக்கு இந்த மாநாடு. அதுக்கு தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்களா? அப்ப ஈழப்பெரு நிலத்தில் கொண்டளிக்கப்பட்ட 2 லட்சம் தமிழர்கள் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேர் இந்து. 1 லட்சம் இந்துக்களை கொண்டளித்தவன் ராஜபக்சே. அந்த ஈழ நிலத்தில் சிவன் கோயில் அடிச்சான், முருகன் கோயில் அடிச்சான், பிள்ளையார் கோயில் அடிச்சான்,
வழிபாட்டு தலங்களை தகர்த்து முடிச்சான். நல்லூர் கந்தசாமி மீது கோயில் மீது குண்டு போட்டதும் ராஜபக்சேவின் ராணுவம் தான். அந்த இடத்தில் இந்து கோயில்களை இடித்துவிட்டு இங்கே திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்கு வழிபாடு செய்ய ராஜபக்சே வந்தபோது வழிபாடு செய்ய வந்த ராஜபக்சேவை தடுக்க கூடாது என்று சொன்ன கேடுகட்ட இயக்கம் இந்து முன்னணி, அதன் தலைவர் ராமகோபாலன். அப்ப எங்கடா போச்சு? தஞ்சை பெருடாள் கோயிலுக்குள்ள நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஹுமாயூன் கபீர் போனால் ஹுமாயூனுக்கு பெரிய கோயில் என்ன விளங்குகிறது? தாத்தன் கட்டின கோயிலுக்குள்ள பேரம் போறான்டா. ஆனா ராஜபக்சேவுக்கு திருப்பதி வெங்கடாசலபதி கோயிலுக்குள்ள என்னடா வேணும்னு ஒருத்தன் கூட கேட்கலையே. ஏன் அவெல்லாம் இந்து இல்லையா? கூலிக்கு வந்து மரவட்ட ஆந்திராவுக்கு போனப்ப செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரன் என்று பழி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல ஒரே நாள்ல 20 பேரை கொண்டு போட்டது சந்திரபாபு நாயுடு. இன்றைக்கு முருகன் மாநாட்டிலே பேசக்கூடிய பவன் கல்யாண் இந்துக்களை ஏன் கொண்டொழித்தீர்கள் என்று சந்திரபாபு நாயுடு நோக்கி கேட்பாரா? பேசுவாரா? காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம், தண்ணி தர முடியாது, கர்நாடகம் மறுக்கிறது, சண்டித்தனம் செய்கிறது. காவிரியில் தண்ணி வர்றதால வாடிய பயிரை கண்டு வாடி தற்கொலை செய்து கொண்டு தமிழ்நாட்டு விவசாயி சாகிறான். இந்துக்கள் செத்து போயிட்டான்னு ஒரு நாளாவது பாஜக போராடியது உண்டா? தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு தண்ணியை கொடுங்கள் பாரதிய ஜனதா கேட்டது உண்டா? எங்க கேட்டிருக்க? மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு கொலை செய்யப்படுறானே மீனவே, என்றைக்காவது கொந்தளித்தது உண்டா? என் இந்தியன் கொலை செய்யப்பட்டான், இந்து கொலை செய்யப்பட்டான் என்று கொந்தளித்தது உண்டா? கோபம் கண்டது உண்டா? ஒண்ணும் இல்லை, ஒரு கர்மாந்திரமும் இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பண்ண அடிச்சாட்டியம் இருக்குல்ல, பாகிஸ்தானோட போர். ஆமாம், போர். பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம், எல்லாம் பேசினேன். நான் என்ன கேட்கிறேன், காஷ்மீரோட இதயம் போன்ற பகுதி பெகல்காம். அந்த பெகல்காம் வந்து ஒரு சுற்றுலா இடம். காஷ்மீர் நிலம் முழுமைக்கும் உளவுத்துறையாலும் இராணுவத்தாலும் காவல்துறையாலும் எப்போதும் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த ஊர்ல பெகல்காம்ல எப்படி தீவிரவாதி உள்ள வந்தான்? அவன் உள்ள வந்து 36 பேரை கொண்டு போகிற வரைக்கும் உளவுத்துறையும் காவல்துறையும் இராணுவம் என்ன பண்ணிருந்துச்சு? அவன் உள்ள வந்தப்ப நீ தடுத்து அவனை சுட்டியா? அவன் சுட்டு கொண்டு போன பிறகாவது அவனை சுட்டு கொண்டியா? நீ ஒன்றும் செய்யல. அவன் சாவகாசமா வந்து சுட்டு கொண்டு போயிட்டான். போன பிறகு நாங்கள் பாகிஸ்தானோடு போர் செய்கிறோம். போர் செஞ்சல, போர் செஞ்ச போது ஏன் போரை நிறுத்தினாய்? டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அவ யாரா வெண்ண டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுக்கு? யார் டொனால்ட் ட்ரம்ப்? அமெரிக்காவோட அதிபர். சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும்னா டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கு நீ ஏன் எடுத்துன? இல்லை, தீவிரவாத முகாம்களை அடிச்சு முடிச்சிட்டோம், பயங்கரவாதிகளை கொண்டுட்டோம், நோக்கம் நிறைவேறிச்சு, போரை நிறுத்தணும் சொல்லி நியாயம் இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டா நிறுத்திக்கிறேன்னா இப்போ எங்கடா போச்சு 56 மார்பு? எங்க போச்சு? 56 பறந்த மார்புக்காரர் எங்கே போனார்? என்ன பதில் இருக்கு? நீ பாகிஸ்தான் மீது கோபம் கொள். அந்த தீவிரவாதி அந்த நாட்டை சேர்ந்தவன்னா அவனை அழித்தொழி கைது பண்ணு, வரவேற்கணும். ஆனால் இந்த போர் முடிந்து விட்டது என்று அறிவிச்சிங்கல்ல, தாக்குதல் முடிந்து விட்டது அறிவிச்சிங்கல்ல, அந்த 36 பேரை கொன்ன அந்த கொலையாளி பயங்கரவாதி என்னானா? அவனை கைது பண்ணியா இல்லை சுட்டு கொன்னியா? அவன் என்னானா? அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஒரு பதிலும் இல்லை. ஆனால் அதை வச்சு 1 மாத கால அரசியல். நாங்கள் ஒருவரையும் சும்மா விட மாட்டோம், அவர்கள் கற்பனையில் எட்டாத தண்டனை கொடுப்போம். யார் பேசுறா? நரேந்திர மோடி. எங்க பேசினாரு? பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்பு இல்லை, பகல்காமில் 36 பேரை கொன்னுட்டான், காஷ்மீருக்கு போக துப்பில்ல, பீகார்ல நின்று தேர்தல் பரப்புல பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? செத்து பிணமாக விழுந்தாலும் சரி அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுவான். அந்த கேடுகட்ட கட்சி இந்த பாரதிய ஜனதா. 2019 புல்வாமாங்க இடத்துல தாக்குதல், ஒரே ஒருத்தன் 350 கிலோ வெடிமருந்தோடு வந்து வெடித்து செதறி செத்து போனான். 44 ராணுவம் செத்து போனான். அப்போது என்ன செஞ்சது உளவுத்துறை? அப்போது என்ன செஞ்சது ராணுவம்? அன்னைக்கு 44 ராணுவம் செத்து போன பிறகு அடுத்த நாள் பாஜகவின் வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில்
ஐயா மோடி பேசுகிறாங்க, இதை நாடு முழுக்க தேசபக்தி அலையா பரப்பி அரசியல் பண்ணுங்க அப்படின்னு பேசுது. இந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறேன்னு சொல்லி தான் திமுக அரசியல் பண்ணுது. இந்த பெகல்காமில் தாக்குதல், பயங்கரவாதி தாக்கல் நிகழ்த்திட்டான், பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படிங்கிற கருத்துருவாக்கம் வந்தப்ப முதலாக இந்தியாவோட கொடியை ஏந்திக்கிட்டு பேரணி போன பேர் வழி யார் தெரியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த பெகல்காம் தாக்குதலின் போது, அதுக்கு பிறகாக நடந்த பாகிஸ்தான் மீதான தாக்குதலின் போது பல கேள்வி எழுது, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனால் மோடி மிகச்சிறப்பாக செயல்பட்டாருங்க. மோடியோட வீர பராக்கிரமத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு உலக அரங்கில் போய் பாராட்டுரை வாசித்தது யார் தெரியுமா? திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. நரேந்திர மோடியை அம்பலப்படுத்த வேண்டிய வேளையில் பன்னாட்டு அரங்கில் போய் மோடியின் புகழ்படுகிறார் அம்மையார் கனிமொழி. அப்புறம் எங்கடா பாஜக எதுக்குறீங்க? நீங்க எங்க பாஜக எழுத்தீங்க? உதயநிதி ஸ்டாலினை நோக்கி அமலாக்கத்துறை நெருங்குன்னு தெரிஞ்ச உடனே 4 ஆண்டுகளமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத ஐயா ஸ்டாலின் உடனடியாக விமானத்தில் டிக்கெட்டை போட்டு கிளப்பிட்டாரு. அங்கே போய் மோடியை வச்சுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க. மோடியோட தொலைநோக்கு பார்வையை பாராட்டத்தக்கது. நாட்டை வளர்ந்த நாடாக மோடி மாற்றிக்கொண்டிருக்கிறார். சொன்னது யார்? ஸ்டாலின். மோடி தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னா நாட்டை வளர்ந்த நாடா மாற்றிக்கிட்டு இருக்காரு. எங்கே மாற்றினாரு? பண மதிப்பிழப்புன்னு 2016 கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதளத்தில் அளிட்டாரு. அதுக்கு பிறகு ஜிஎஸ்டியும் கொண்டு வந்தான். நாட்டில் உள்ள சிறு குடி தொழிலாம் முடிஞ்சு போச்சு. நாட்டின் பொருளாதாரம் சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு அடி வாங்கிருச்சு. பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, ஏழ்மை. ஒரு நிறுவனம் வர்ணிக்கிறாங்க இந்தியாவோட ஏழ்மையை சொல்கிறதுக்கு. ஒருத்தன் சாலையில் போனான்னா 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கணும்னா நின்று யோசிக்கிறானா, வாங்கலாமா இல்லை இந்த காசை கொண்டு போயிடலாமா அப்படின்னு. ஏன்னா 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்க மக்கள் யோசிக்கிறான். ஏன்னா காசு இல்லை. அத்தியாவசியம் உள்ளாடை. அந்த உள்ளாடைகளை வாங்கணும்னா இப்போ வாங்கலாமா இல்லை அடுத்த மாதம் காசு வர்றப்ப வாங்கிக்கலாமா இல்லை அடுத்த மாதமே வாங்கிக்கலாம்னு அந்த முயற்சியை தள்ளி போடுறானா. ஏன்னா அவ்வளோ வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரோம்னாரு நரேந்திர மோடி. ஆனால் ஆட்சிக்கு 11 ஆண்டாயிடுச்சு. எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார்? எதுவும் இல்லை. கேட்டா என்ன சொல்கிறது? சுதந்திர நாள் வருதா, நீங்கள் இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுங்க. குடியரசு நாள் வருதா, இந்தியாவோட தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்க, நாங்கள் இந்தியாவோட கொடியை ஏற்றுறோம். நீங்கள் என்ன தேத்த போகிறீங்க? நான் பெட்ரோல் விலையை ஏற்றுறேன், டீசல் விலையை ஏற்றுறேன், முடிஞ்சால் கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டுறேன். நீங்கள் தேசிய கொடி ஏற்றுங்க. இந்துக்களே வீதிக்கு வாருங்கள். யார் சொல்ற? பாரதிய ஜனதா. எப்போ நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தாரோ அன்னைக்கே எல்லா இந்துக்களும், முஸ்லீம்களும், கிறிஸ்தவர்களும் எல்லாரையும் வீதிக்கு வந்துட்டான். புதுசாக வீதிக்கு வாங்க. வானதி சீனிவாசனுக்கு எதுக்காக ஓட்டு போட்டீங்க? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் வானதி சீனிவாசன் இந்த தொகுதி மக்களுக்காக செஞ்ச அரும்பெரும் காரியம் என்ன? என்ன காரியம்? எதுக்கு பாஜக ஓட்டு போட்டீங்க? பாரதிய ஜனதா இந்திய நிலத்துக்கு எதுக்குங்க? 11 ஆண்டு காலம் கொடுத்துருக்கோங்க இந்தியாவை. 11 ஆண்டு காலம். இந்த 11 ஆண்டு காலத்தில் நாட்டை வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போனாரா? இல்லை. நாட்டை பேராபத்துக்குள் தள்ளிட்டாங்க. நாடு முழுக்க மத பூசல், மத சண்டை, தேவையில்லாத கலவரம், பிரச்சனை. ராமராஜ்யம், ராமர் கோயில் கட்டுறோம் அப்படின்னு கட்டி முடிச்சிட்டேன். நடந்து முடிஞ்ச 2024 பார்லிமெண்ட் தேர்தல் பரப்புரையில் ஐயா மோடி பேசுன முழுக்க ராமர்னு பேசினார். கடைசியாக ராமர் கோயிலை திறந்து வச்சுட்டு ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியில் பாஜக மண்ணை கவி விட்டது. ராமர் அரசியல் அயோத்தியில ஈடுபடலை. அதுக்கு பிறகு ஒரிசாவில் தேர்தல் நடக்குது. மக்கள் கூட்டமாக கூடுறான் பொதுக்கூட்டத்தில். அந்த கூட்டத்தை நிற்கக்கூடிய மக்கள் சொல்கிறான் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான். ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு? ஜெய் ஜெகநாத்ங்கிறார். ஏன்னா ராமரையும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. வடநாட்டு ராமரே பாஜக கைவிட்ட பிறகு தமிழ்நாட்டு முருகன் எப்படிடா காப்பாற்றுவான்? அவன் எங்காள்றா? உன்னை ஆண்டியா அவன் எப்படி ஆண்டியா நிற்கிறானோ
அது போல உன்னை போண்டே தான் ஆக்குவேன். முருகனை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சி வாங்கலாம். என்னென்ன கதை! இந்த இல்லாத பாரதிய ஜனதாவை சொல்லிங்க திமுக எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறீங்க. எல்லா அயோக்கியத்தனமும் திமுகவோட இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி, இந்த 4 ஆண்டுகள் ஆட்சியின் சாதனை என்ன? ஐயா ஸ்டாலின் இந்த நாட்டு மக்கள் செஞ்ச அரும்பெரும் காரியங்கள் என்னென்ன? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களின் புழக்கம். இன்னைக்கு செய்தியை படிக்கிறோம், ஒரு பிரபல நடிகர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினா கைது செய்யப்பட்டிருக்காரு. அதே போல தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அபின், மெத்தபடைன் அப்படின்னு எல்லா பொருட்களையும் புழக்கமும் இருக்கு. கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. இதில் ஐயா ஸ்டாலின் போதையின் பாதையில் போகாதீங்க, என்ன காட்டுக்குள்ளே போயிடுறதா? 4 பக்கம், இந்த பக்கம் டாஸ்மாக், அந்த பக்கம் டாஸ்மாக் வச்சுட்டு போதையின் பாதையில் போகாதான் எங்கிட்டு போகிறது? எங்கிட்டு போகிறது? யாரா சொல்லலாம் போதையின் பாதையில் போகாதீங்கன்னு? யார் சொல்லலாம்? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத ஒரு சாமானியன், ஒரு கடைக்கோடி மகன், அவன் சொல்லலாம் போதையின் பாதையில் போகாத, உன் குடும்பம் நாசமாக போயிடும், உன்னை சீரழிச்சிடும் அவன் சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தன் கையிலே வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதையின் பாதையில் போகாதுன்னு சொல்லக்கூடாது. போதை இல்லாத பாதையை உருவாக்கணும். அதை செஞ்சாரா? போதையின் பாதையில் போகாத. அப்போ டாஸ்மாக் கடை என்ன வித்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன வித்துட்டு இருக்கீங்க? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் இதே திமுக போராடியது. குறிப்பாக அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். இந்தியாவிலே இளமதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த மதுவால் தமிழ் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுபான கடையை மூடுங்கள். இதே திமுகவோட மகளிர் அணி போராடியது. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் போராடினார். வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார். மதுபான கடைகளை ஏற்க முடியாதுன்னார். 2016 கருணாநிதி பேசினார், மது குடிப்பவனை மனிதனாகவே ஏற்க முடியாதுன்னார். இன்னைக்கு மதுபான கடையே மூடல. 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு மதுபான கடை மூலமா 48,000 கோடி. அடுத்த ஆண்டு அடுத்த நிதிநிலை அறிக்கையும் போது அது 50,000 கோடியாக உயர்த்தப்படும். என்ன ஒரு வளர்ச்சி பாதை, என்ன ஒரு திராவிட மாநில அரசு! ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. போன ஆண்டு 95 விழுக்காடு வந்து அங்கே தேர்ச்சி விகிதம், இந்த ஆண்டு 100 விழுக்காடாக உயர்த்துவோம், அதற்கான திட்டங்களை தீட்டுவோம்னு அரசு சொல்லுதுன்னா அது மக்களுக்கான அரசு. இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, பிள்ளைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டால் நோய்கள் வருது, அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்வோம், அதை இலக்கு நிர்ணயம் செய்வோம் அப்படின்னா ஒரு ஆக்கப்பூர்வ அரசு. இந்த பகுதியில் வந்து இத்தனை வந்து ஒரு கபடி விளையாட்டில் சிறந்த வீரர்களை, தடகள விளையாட்டில் சிறந்த வீரர்களை, கிரிக்கெட்டில் சிறந்த வீரர்களை, செஸ் போட்டி விளையாடுறதுல சிறந்த வீரர்களை, விளையாட்டுத்துறையில் வீரர்களை உருவாக்குவோம், இல்லை அறிவார்ந்த பிள்ளைகளை உருவாக்குவோம், அதை இலக்கு நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுதுன்னா அது சரியான அரசு. ஆனால் கேடுகட்ட, மானங்கட்ட, வெக்கங்கட்ட இந்த திமுக அரசு டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைஞ்சு போனால் சஸ்பெண்ட் பண்ணுதுங்க அதிகாரியை. சாலையில் கூறு போட்டு விற்கிறாங்க. கூறு போட்டு விற்கிறப்ப இப்போ 4 பொருள் விற்கிறேன், அது 5 பொருளாக விற்கணும் அப்படின்னா சாலையை போகிறப்ப வாங்கம்மா வந்து பாருங்கம்மா, இதை வாங்கி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா கூடுதலாக 2 பேர் வருவான், வருமானம் பெருகும். இப்போ மதுரை பக்கம் போனீங்கன்னா அங்கே பேருந்து நிலையத்தில் உணவகத்தில் வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு நல்லா இருக்கும் கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிட்றதால வருமானம் பெருகும். ஆனால் டாஸ்மாகில் வருமானத்தை எப்படா பெருக்க முடியும்? வாங்க சார் ஒரு பெக்கை போட்டு போங்க சார், நீங்கள் சொருக்கத்துக்காக போயிடலாம் சார், வீரன் இருக்கார் சார், வீரனா வச்சுக்குவார் சார், வாங்க சார்னு ரோட்டில் கூப்பிட்றதா? இல்லை ரோட்டில் போகிற மக்களை கையை பிடிச்சி இழுத்து வாங்க வந்து சரக்கை போட்டு மட்டாயிட்டு போங்கன்னு சொல்கிறதா? எப்படா டாஸ்மாக் வருமானத்தை எப்படா பெருக்க முடியும்? ஆனால் அரசு டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கேடுகட்ட அரசு. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் நாட்டு மக்களை கழுவி ஊத்துறான், காரி துப்புறான். அவர் சொல்றாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. அப்ப என்ன தெரியுது? அவர் வெளியே வர்றதில்லை, வெளி உலகமே தெரியறதில்லை, கற்பனை உலகத்தில் வாழ்றாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், அதுவும் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூர்மை இருக்கு பாருங்க. யார் வீட்டுக்கோ போறாரு ஐயா ஸ்டாலின்,
ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஒரு பெண்மணி வர்றாங்க. வந்த உடனே யார் உங்கள் சிஸ்டரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என் மனைவி அப்படிங்கிறாப்புல. உடனே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதான் மனைவி. 2021 ஐயா ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க போனார். நாங்கள் குறைகேட்பு முகாம் நடத்த போகிறோம், மக்கள்கிட்ட மனுக்களை வாங்க போகிறோம்னு. அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் மனு கொடுத்துருக்கேன். என்னென்னா, ஐயா என் கறவை மாட்டை காணும், கண்டுபிடித்து தாருங்கள், என் பேர் திருமலை அப்படின்னு போட்டிருக்கேன். இவர் வாங்கி திருமலை எனும் சகோதரி தன் கணவனை காணும் என்று புகார் கொடுத்துருக்கிறார். அவன் கறவை மாட்டை காணுங்கிறான், இவர் கணவனுங்கிறார். சரி, கறவை மாடு கணவன் படிக்கிறப்ப வயோதிகத்தால் மாற்றி படித்தாருன்னு கூட வச்சுக்குவோம். திருமணங்கிறது ஆம்பளை பெண் கூட வாங்க தெரியாது. ஆனால் இவர் தான் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த வந்த புரட்சியாளர். இப்போ இவர் ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் மாண்டது, அவங்க அப்பா ஆண்டு தமிழ்நாட்டு மக்கள் மாண்டது. அடுத்த ஒருத்தர் ஆள்ற ஆசையில் இருக்கார். யார்? இன்பநிதி. அன்பு சொந்தங்களை நகைச்சுவையாக கூட இருக்கலாம். நீ சிந்திச்சு பாருங்க, அந்த இன்பநிதிங்கிற பையன் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போகிறப்ப சக வகுப்பு தொலைஞ்சு என்ன சொல்லி கூப்பிடுவான்? தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் விடாம. அது சும்மா கலாய்க்கிறதுக்கு நக்கலுக்கு இல்லை, உண்மையிலே ஆசையில் இருக்காங்க. வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பம் உட்கார்ந்து ஆதிக்கம் பண்ணணும், ஆட்சி செய்யணும். ராஜேந்திர சோழன் கூட இவ்வளவு ஆண்டுகள் ஆளடா. ஆனால் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அடுத்து இன்பநிதி, அப்புறம் துன்பநிதி, துயரநிதினு எல்லா கருமாந்திர நிதியும் வருவான். நாங்கள் மிதி வாங்கிட்டு உட்காந்துக்கணும். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னடா தெரியும்? வறுமை என்றால் என்ன தெரியுமாடா? உதயநிதிக்கு வறுமைன்னா என்ன தெரியுமா? ஏழ்மைன்னு என்ன தெரியுமா? ரேஷன்கிறத என்னைக்காவது வரிசையில் இருக்கியா? பொருள் வாங்கியிருக்கியா? என்னைக்காவது உங்க அப்பா அழுக்கு சட்டையோட கிழிந்த வேட்டியோடு நிற்கிறத மனம் கலைஞ்சி நீ பார்த்தது உண்டா? அம்மாவோட மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம நீ திணறி நின்றது உண்டா? படிக்க வைக்க முடியாம அப்பாவும் அம்மாவும் புலம்புறத கேட்டு கண்ணீர் வடித்தது உண்டா? பேங்க் வாசல்ல லோன் நீ அலைஞ்சது உண்டா? லோனுக்கு போய் நின்னது உண்டா? என்னடா தெரியும்? அரசு பிறந்த போனது உண்டா? நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வறுமை, ஏழ்மை, துன்பம், துயரம் இதன் நிழல் கூட படாத உதயநிதி தமிழ்நாட்டாண்டா என்னடா ஆகும்? என்ன ஆகும்? அரசு பேருந்து எப்படி இருக்கும்? அரசு பேருந்து கழிப்பறை எவ்வாறு இருக்கும்? அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும்? எதுவுமே தெரியாதுங்க. கடைசி வரை சொர்க்கத்தின் நிழல் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, ஒரு ஒளிநாடா வந்திருக்குது ஆடியோ, ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு முன்னாடி. அதை சொல்றாரு, சபரீசனும் உதயநிதியும் சேர்ந்து 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க. எவ்வளவு? 3 ஆண்டுல 30,000 கோடி. நாமெல்லாம் உட்கார்ந்து கனவு காணுவோம்ல, நாமெல்லாம் இப்படி ஆனா எப்படி இருக்கும், நம்ம கோடீஸ்வரன் ஆனா எப்படி இருக்கும்னு. அந்த கற்பனையில் கூட 30,000 கோடி எட்டாது. வறுமையிலே பிறந்து வறுமையிலே சாகிறோங்க. வறுமையிலே பிறந்து வறுமையிலே சாகிற, குடிச்சிலே பிறந்து குடிச்சிலே சாகுறான். ஒவ்வொரு மாதம் பிறந்தா திணறான். வீட்டு வாடகை எப்படி கட்டுறது? பிள்ளைகளின் படிப்பு செலவை மே மாதம் ஜூன் மாதம் வந்தால் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு என்ன பண்ண போகிறோம்? காசு கேட்பானே, யார்கிட்ட கடை வாங்குறது? திணறான். ஹோட்டலுக்கு உணவகத்துக்கு போனால் பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் ஏதோ அள்ளி போட்டுடி இருக்க காசை போட்டு ஒப்பேத்தி வாயை கட்டி வயத்தை கட்டி வாழ்கிறான். ஒரு பண்டிகை தினத்துக்கு நல்ல உணவு எடுக்க முடியல. அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை. பெட்ரோல் டீசல் போட காசு இல்லை. வறுமையும் ஏழ்மையும் தாண்டாமாடுது. ஆனால் உழைக்கிறோம், நாள் முழுக்க உழைக்கிறோம். ஆனால் எந்த வேலையும் செய்யாத இந்த கருணாநிதி குடும்பம் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஆளுதுன்னா எப்படி சகிச்சுக்க முடியும்? நாட்டு மக்கள் வரி பணத்தை சுரண்டாங்க. ஆனா எல்லா சாயம் பூசுவாங்க. இந்த கூட்டணி தான் கொள்கை கூட்டணி, இதுதான் தலை சிறந்த ஆட்சி. யார் சொல்றா? திமுக சொல்றா. கம்யூனிஸ்டுகள் சொல்லலாமா? கம்யூனிஸ்டுங்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் கெட்ட வார்த்தையாக மாறி போனதுக்கு சமகாலத்துக்கு தலைவர் பெருமக்கள் தான் காரணம். நீங்க கம்யூனிஸ்டா? அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் முழங்கும், பயணிக்கும் என்ற முழங்கிய சேகுவரா? தான் வறுமையில ஏழ்மையில் இருந்த போதும் கூட தன் வறுமை ஏழ்மையை போக்காது இந்த மானுட குலத்தோட வகுப்புரிமைக்காக, இந்த மானுட குலத்தோட வர்க்க வேறுபாட்டை ஒழிப்பதற்காக பாடுபட்ட புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ்
கம்யூனிஸ்ட்? நீங்க கம்யூனிஸ்டா? செந்தில் பாலாஜிக்காக இதே கோயம்புத்தூர்ல போராட்டம் பண்றாங்க கம்யூனிஸ்ட். நீ கம்யூனிஸ்டா? யாரா செந்தில் பாலாஜி? யாரு? அதிமுகவின் ஆட்சியாளர் காலத்திலே போக்குவரத்து துறையில் நான் கண்டக்டர் வேலை வாங்கி தர்றேன், டிரைவர் வேலை வாங்கி தர்றேன், நான் வந்து கிளினிக் பண்ற வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடித்தட்டு உழைக்கும் மக்கள்கிட்ட காசை வாங்கி ஊழல் செஞ்ச ஊழல் பெருச்சாளி செந்தில் பாலாஜி. 2016 அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லையும் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. அரவக்குறிச்சியில் பண மதிப்பிழப்பு வந்த காலகட்டத்தில் அன்புநாதங்கிற ஒரு ஆள் வீட்டில் மட்டும் கட்டுக்கட்டா பணத்தை எடுத்த அன்னைக்கு அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமியாக இருந்தான்? இதே செந்தில் பாலாஜிக்கு. அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுறதுக்கு காரணம் இதே செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஒருத்தன் போராடுறான்னா அவன் கம்யூனிஸ்டா? தமிழ்நாடு முழுக்க வாக்கு காசுறான்ல, இடைத்தேர்தல் வந்தா அள்ளி கொட்டுறான்ல, அந்த காசு யார் காசு? மக்களின் உழைப்பு, மக்களின் ரத்தம், மக்களின் வேர்வை, மக்களின் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை பூச்சாக இருந்த கொடுமை செய்யக்கூடிய திமுகவுக்கு ஒத்து உதவ கம்யூனிஸ்டாடா? கம்யூனிஸ்டா? நீ யாருக்காக போராடிக்கணும்? செந்தில் பாலாஜியால பாதிக்கப்பட்டவனா காசை கொடுத்துட்டு வேலை கிடைக்கலன்னு போராடினா பாரு, அவனுக்காக நீ போராடினா கூட குறைந்தபட்ச நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜிக்காக இதே கோயம்புத்தூர்ல சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு போராடுறானா நீ கம்யூனிஸ்டா? நீ என்ன கம்யூனிஸ்ட்? 25 கோடி இந்திய கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி, 25 கோடியை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டான் ஓரமா. உனக்கு திராணி இருக்கு, நேர்மை இருக்குன்னா 1946 அந்த காலகட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் நடந்த மாநாட்டில் பெரியாரை மேடையில் வச்சுக்கிட்டு, பெரியார் ஈவராவை மேடையில் வச்சுக்கிட்டு கிளி கிழிந்து ஈவராவை கிழிச்சது ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தம் போல நீ கிழிக்க வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியின் குறைபாடுகளை சுட்டி காட்டுற, அந்த சுட்டி காட்ட கூட திராணி இல்லை, தெம்பு இல்லைன்னா கம்யூனிஸ்ட் சொல்லாத. யார் கம்யூனிஸ்ட்? எங்க அநியாயம் நடந்தாலும் எங்க அக்கிரமம் நடந்தாலும் அவங்களுக்காக உரத்து கொள்ளக்கூடிய நாங்க தான்டா கம்யூனிஸ்ட். உன் சிவப்பு கொடி ஒண்ணுமில்லாம போச்சு, நாங்களும் சிவப்பு கொடி தான், நாங்களும் சிவப்பு கொடி தான். ஈழ நிலத்திலே கொத்து கொத்தா குண்டளிக்கப்பட்ட என் இனத்தின் பிணங்களுக்கிடையே அந்த ரத்தத்தை எங்கள் கொடியிலேந்து நாங்க பிறந்தோம். ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை ஒருத்தன் தட்டி கேட்குறான்னா என்ன கேட்பாங்க? நீ யார், கம்யூனிஸ்டான்னு கேட்பான். இன்னைக்கு யாரும் கேட்கறது இல்லை. ஒரு அநியாயத்தை அக்கிரமத்தை ஒருத்தன் தட்டி கேட்குறானா, தூய தமிழில் பேசுகிறானா, கருத்தியெல்லாம் வாதிடுறானா, தெளிந்த அரசியல் பேசுகிறானா, நீ நாம் தமிழர் கட்சியா சீமானி தம்பியான்னு கேட்பான். உருவாக்கியிருக்கோம்டா நாங்கள் கம்யூனிஸ்ட்கள் போல ரெட்ட சீட்டுக்கு ஒத்த சீட்டுக்கு ஒட்டுணியாக போய் நிற்கல. நான் பிறந்த தொகுதி திருத்துறைப்பூண்டி, கம்யூனிஸ்ட் கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடம். இப்போ ஓட்டையை போட்டு நிரவிட்டாங்க. திமுக எதுக்காக அதிகாரத்தில் இருக்கணும்? ரெண்டு பேரும் திராவிட கட்சிகள், அதிமுக திமுகன்னு மாறி மாறி வேஷம் போடுறேன். என் அன்பு சொந்தங்களை நினைச்சு பாருங்க. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் 2018ஆம் ஆண்டு இந்த மண்ணுரிமைக்காக போராடிய இந்த நிலத்தின் மக்கள், ஸ்டெர்லைட் ஆலையை மூட கோரி போராடிய மண்ணின் மக்கள் அன்றைக்கு காவல்துறையால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 15 தமிழர்களை கொன்றது எடப்பாடி பழனிசாமி. 17 வயது நிரம்பிய தங்கச்சி ஸ்டாலினோட வாய் வழியாக துப்பாக்கி தோட்டா பாய்ந்து மூல சிதறி இறந்து போனான் தங்கச்சி ஸ்டாலின். 15 பேரை கொன்றது, துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்தால் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரையும் விடமாட்டோம் சொன்னது திமுக. ஆட்சி முடிய போகிறான் 8 மாசம் 10 மாசத்துல தூத்துக்குடியில் மக்களை படுகொலை செஞ்ச அந்த கொலையாளிகளை ஏன் கைது பண்ணல? என்ன தயக்கம்? அன்னைக்கு கொன்றொழித்தது எடப்பாடி பழனிசாமி. அதிமுக அரசு நிகழ்த்திய கொலையில் தொடர்புடைய கொலையாளிகளை ஏன் திமுக அரசு கைது செய்ய மறுக்கிறது? நாங்க வந்தோம்னா வேலுமணி தங்கமணி 1 மணியை விட மாட்டோம். அந்த மணியை புறா பிடிங்கி வச்சுட்டு அவங்க எல்லாம் கொண்ட சிறையில் உட்கார வச்சோம்னு ஸ்டாலின் பேசினாரு.
நீ தங்கமணி வேலுமணி மணி ஏன் கை வைக்கல, ஏன் கைது பண்ணல, ஏன் சிறைப்படுத்தல? என்ன அதிமுகவும் திமுகவும் டீலிங், பேக்கரி டீலிங்? கொடநாடு கொலை வழக்கு அடுத்தடுத்து கொலை. கொடநாடு கொலை வழக்கில் உள்ள மர்மத்தை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். தொடர்புடைய கொலையாளிகளை மக்கள் மன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் என்று முழங்கிய திமுக என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? ஒண்ணு முறல. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் கொடுமை, அந்த வன்கொடுமையில் தொடர்புடைய குற்றவாளிகளை காப்பாற்றவும் பாதிக்கப்பட்ட மக்களை அச்சுறுத்தவும் முனைந்தது அதிமுக. இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெண்ணு பாலியல் கொடுமை, அவசரமாக வழக்கு நடத்தி வழக்கம் முடிக்கிறான். அந்த ஞானசேகரனுக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லை, ஒரே ஒரு ஆள் தான் குற்றவாளியும் காட்டுறான். எதுக்க ஆளுநர் மாளிகை இருக்குது, அருகாமையில் ஐஐடி இருக்குது, ஒரு மைய பகுதி கிண்டி கவனிப்புக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி. அங்க சரித்திர பதிவேடு குற்றவாளி என்று காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஞானசேகரன் எப்படி உள்ள போனான்? அவன் வெளில வந்த உடனே ராத்திரியோட ராத்திரியா காவல்துறை அதிகாரி கூட்டு பேசுறான், திமுகவோட நிர்வாகி கூட்டு பேசுறான். அந்த திமுக நிர்வாகி அமைச்சர் மாசுக்கு பேசுறாரு. என்ன நடந்துச்சு? ஞானசேகரன் முதல்ல காவல்துறை கைது பண்ணி அன்னைக்கு இரவு கைது பண்ணி விட்டுறான். ஆனா செய்தி பெருசா மாறுது, ஊடகங்கள் கவனம் எடுக்குது, எதிர்கட்சிகள் பேசுபொருளாக மாத்துதுன்னு வேறு வழி இல்லாம ஞானசேகரனை கைது பண்ற. ஆனா ஞானசேகரனுக்கு பக்கபலமாக இருந்த அதிகார துணை யார், அதிகார புள்ளி யார் இன்றைக்கு வரைக்கும் தெரியல. ஏன்னா இவன் பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் பேசுவான், ஆனா ஊர்ல இல்லாத அயோக்கியத்தையும் பண்ணுவான். திமுக எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. நாம திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அன்பு மக்களே, நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பது நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாங்கிறது. உன்னால நேர்மையா வாழ முடியாதரா? நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருந்தா எப்படி சூடு தாழாது, நீ கீழே போட்டு விடுவாயோ, அதே போல நேர்மையோடு வாழ முடியாது, நேர்மையை இழந்து விடுவாய்ங்கிறார் நபிகள். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணுங்கிற. மக்கள் லஞ்சத்தை ஆதரிக்கக்கூடிய பெருமக்களாக ஊழலை ஏற்கக்கூடியவங்களாக மாறிடக்கூடாது, பார்த்துக்கணுங்கிற. ஆனால் அன்பு மக்களே, மக்கள் ஊழல்வாதிகளாக லஞ்சத்தை ஆதரிக்கக்கூடியவங்களாக மாறி போனாங்க. அதான் வரலாற்று பேரவலம். ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லை, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். ஒரு நாட்டில் முதலமைச்சர் சரியில்லை, சரி பண்ணிடலாம். அமைச்சர் சரியில்லை, சரி பண்ணிடலாம். அதிகாரிகள் சரியில்லை, சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லை என்றால் எது ஒன்றும் செய்ய முடியாது. இங்க பிரச்சனை மக்கள் சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, சரியில்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டது யார்? நாம் தான். ஸ்டாலின் சரியில்லை, ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டது யார்? நாம் தான். வானதி சீனிவாசன் சரியில்லை, ஓட்டு போட்டது யார்? நாம் தான். வேலுமணி தங்கமணி சரியில்லை, அவங்களுக்கு ஓட்டு போட்டது யார்? நாம் தான். சாதாரண நினைக்கிறோம் வாக்கு தானேன்னு 2000 ரூபாய் 3000 ரூபாய் காசை கொடுத்து வாக்க பறிக்கிறான். அன்பு மக்களே, இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை, எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது. நாம் எப்படி சுதந்திரத்தை போராடி பெற்றோமோ, விடுதலை எப்படி போராடி பெற்றோமோ, அதே போல வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை, சுத்தமாக கிடையாது. யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் நிலக்கிழாரோ, யார் பண்ணையாரோ, யார் பெரிய மிட்டாமராசோ, அவங்களுக்கு தான் வாக்குரிமை இருந்துச்சு. போராடி பல அழுத்தங்கள் கொடுத்து தான் எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற உரிமை உறுதி செய்யப்பட்டது. அந்த உரிமை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? யாருக்கு வேணாலும் ஓட்டை போட்டலாம். திமுகவுக்கு போடுவோம், அதிமுகவுக்கு போடுவோம், விஜய் வர்றாரா அவருக்கும் போடுவோம், விஜய்க்கும் போடுங்க. 2019 கமலஹாசன் வந்தார். வந்த உடனே அவர் டிவியில் தான் வந்தார். டிவிலே டிவியே உடைச்சார். டார்ச் லைட் சின்னம் கொண்டு வந்தார். 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாங்கள் இந்த பிள்ளைகள் களத்தினோம். ஆனால் 4 விழுக்காட்டு வாக்கை கமலஹாசன் கொடுத்தார்கள். ஏன்னா அவர் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்மையாக இருப்பார், எதிராக உண்மையாக இருப்பார், ஒரு மாற்றத்தை உருவாக்குவாருன்னு.
கடைசியாக பார்த்தேன் ஒத்த சட்டு முத்தையான்னு ஒரு சொன்னார் தம்பி. அவர் ஒத்த சட்டுமே இல்லாத முத்தையாயிட்டார். ஒரு சீட்டுமே இல்லாமல் அன்னக்கு அப்படியே திமுக போயிட்டார். அதே போல் விஜய் வர்றாரு, அவருக்கு ஓட்டை போடுங்க. போட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஷூட்டிங் போயிடுவார். நேற்று பனையூர் அவர் வீடு பிறந்த நாளைக்கே விட்டு வெளில வர மாட்டேங்கிறாரு. தேர்தலுக்கு 10 மாதம் தாங்க இருக்குது, அவரை பார்க்க முடியலங்க, வெளில வர மாட்டேங்கிறாருங்க. அவர் ஆட்சியாளராக மாறினா எப்படிங்க வெளில வருவார்? ஆனால் அவரை நம்பி ஓட்டு போடணும். ஏன் நல்லா ஆடுறாரு. இதெல்லாம் காரணமா மக்களின் துன்பம், துயரம், வறுமை, ஏழ்மை, ஆட்சி நிர்வாகம் தெரியணும். மக்களுக்காக கண்மூடித்தனமாக உழைக்கணும். அது இல்லாமல் படத்தில் நடிச்சிட்டாரு. அவருக்கு தான் ஓட்டு போடுவோன்னா நாடு நாசமாக தான் போகும். கோட்பாடு கேட்டால் கோட்பாடும் தெரிலங்கிறான், நிலைப்பாடு கேட்டால் நிலைப்பாடும் தெரிலங்கிறான். விசித்திரமான கட்சியாக இருக்குது. வேண்டா விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம் பேர் வச்ச கதையை தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டான். எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. ஆனால் அந்த கட்சி வரணும், அண்ணா நீங்கள் தானா வரணும். கேலி கூத்து, கால கொடுமை. நாம் எப்படிப்பட்ட இனத்தின் மக்கள்? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நிலத்தை இன்றைக்கு நாம் ஏந்திருக்கக்கூடிய புலிக்கொடி ஏந்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகம் முழுக்க வென்றவன் தமிழ் பெருப்பாட்டன் அருள்மொழி சோழன், ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுங்கிறது பேர் இல்லை, பட்டம். அவன் பேர் அருள்மொழி சோழன். ராஜராஜன்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜன், மன்னனுக்கெல்லாம் மன்னன், மன்னாதி மன்னன் பொருள். அவன் மகன் அரசேந்திர சோழன் மலேசியாவில் கூலி வேலைக்கு போற, மலேசியாவை வென்றுவிட்டு மலேசியாவில் இருக்கக்கூடிய கடாரம்ங்கிற பகுதியை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் கொண்டான் நம் பாட்டன் அரசேந்திர சோழன். இமயத்துக்கு போய் கல்லெடுத்து வந்தான் சேரன் செங்குட்டுவன். அப்படிப்பட்ட வீர பரம்பரை, மான பரம்பரை 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துக்கு எல்லாத்தையும் போதிச்சவன் தமிழங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு 80 வயசு 90 வயசு தாண்டின ஆட்கள் என்ன சொல்றான்? பூமரங்கள் அப்படிங்கிறான். ஏன்னா பழமைவாதியா இருப்பான், பிற்போக்குத்தனமான சிந்தனை இருக்கும். அவன் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்காரு சிந்தனை. அப்ப பழமைவாதியா இருக்கான், பிற்போக்குவாதியா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பூமரங்கள்ங்கிற 80 வயசு 70 வயசுல ஒருத்தர். ஆனா 2000 ஆண்டுக்கு முடி வாழ்ந்த வள்ளுவன் எந்த காலத்துக்கும் பொருந்துற வகையில் முற்போக்கான கருத்துக்களை கொண்டு ஒரு மானுட சமூகம் எப்படி வாழணுமோ அப்படிப்பட்ட நெறிகளை, வழிகாட்டு முறைகளை வகுத்தவன் வள்ளுவன். 2000 ஆண்டுக்கு முடி எந்த விதியும் கற்பிக்கப்படல. ஆனா வள்ளுவன் சொன்னான், துறன்மனை நோக்கா பேராண்மைன்னா, ஒழுக்கம் விழுப்பம் திரளாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா. மானத்தை பாடுறான், வீரத்தை பாடுறான். மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பின் மாணவரின்னா. கவரிமான் எப்படி முடியை இழந்து வாழாதோ, என்ன முடியை இழந்துட்டான், அது குளிரை தாங்கக்கூடிய சக்தி இழந்துடும், குளிரால வாடி செத்துரும். அப்படி கவரிமான் எப்படி முடியை இழந்து வாழாதோ அதே போல நற்குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்கன்னா. அப்படிப்பட்ட இனம் இந்த இனம் தான். விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்குள் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னா. ஒரு நல்ல சுத்தமான வீரன் உடல்ல காயம் படாத நாளை வீணாக கழிந்து போன நாளா கருதுவான். எல்லாத்தையும் பத்தி சொல்றான். விருந்தோம்பலை பத்தி சொல்றான். நோப்ப கொலையும் அனிச்சம் மோப்ப கொலையும் விருந்துங்க. அனிச்சம் பூவை நீ முகந்து பார்த்தா வாடிடும். ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிய நீ முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடிடுவாங்க. அவங்க முகம் மாறுபடாத வகையில, வாடாத வகையில நீ உணவு உபசரிக்கணுங்கிற. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விருந்தோம்பல் கொடைங்கிற அந்த குணாதிசயங்களை கொண்டு, பண்புகளை கொண்டு ஒருத்தன் உலகத்துக்கு இலக்கியம் படைக்கிறான் அப்படின்னா அந்த இனம் எப்படிப்பட்ட அறிவுல சிறந்த இனமா இருக்கும். அப்படிப்பட்ட இனத்தின் மக்கள்னா நம்மளை ஆள்வதற்கு ஒரு தகுதி வேண்டாமா, தராதரம் வேண்டாமா? மறுபடியும் இவர்களுக்கு வாக்களை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அல்லல் பட்டு நின்று எதுக்கு? அன்பு சொந்தங்களை நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. 8 லட்சம் கோடி கடன். தமிழ்நாட்டு மக்கள் கடனாளியாக நிற்கிறார்கள். இந்த 8 லட்சம் கோடி கடனை விட பெரிய கொடுமை என்னன்னா, அருகாமையில கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்கு, கர்நாடகா இருக்குது. இந்த எந்த மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு மிதமிஞ்சிய மணல் கொள்ளை,
வளக்கொள்ளை தமிழ்நாட்டில் நடக்குது. நான் தமிழ்நாட்டுக்கு சொட்டு நீர் கூட தர முடியாது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவோம் சொல்வது கர்நாடகா. முல்லை பெரியாற்றணையை தகர்த்து விட்டு நாங்கள் புதிதாக அணை கட்டுவோம் சொல்றது கேரளா. பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அதன் உயரத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆந்திரா. கேரளாவும் கர்நாடகாவும் ஆந்திராவும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர்வளத்தை தடுத்து அவன் அணை கட்டுறான், அணை கட்ட துடிக்கிறான். அவன் அணை கட்டுவதற்கான மணல் தமிழ்நாட்டிலிருந்து போகுது. அருகாமையில கேரளா இருக்குது, 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு. ஆனா எந்த ஆற்றுப்படுகையிலையும் மண் அள்ள முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் மண் அள்ளப்படாத ஒரு ஆறு உண்டா? ஒரு ஆறு. காவிரி, தென்பண்டை, பாலாறு, தமிழ் கண்டதொரு வையை, புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடு தான். பாரதி 100 ஆண்டுக்கு முன்னாடி எந்த ஆறு இருக்கு? காவிரி, வையை, பொருணை, நொய்யல், தாமிரபரணி, எந்த ஆறு இருக்கு? அத்தனை ஆறுகளும் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. சோழ மன்னர்கள் அவன் காவிரியை கொண்டான்னா, பாண்டிய மன்னர்கள் வைகையை கொண்டான்னா, பொய்யா பொய்யா குலக்கொடின்னா, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்று சோழ மன்னர்கள் கொண்டான்னா. புலவர்கள் பாடினா மன்னனை பார்த்து, மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி. மன்னன்ட்ட பாடினா, மன்னன் சேமிச்சான். ஒரு நாட்டை வென்றா, ஒரு பிரதேசத்தை வென்றா, அதன் நினைவாக அவன் ஒரு ஏரியை வெட்டினான், ஒரு குளத்தை வெட்டி மக்களுக்கு அர்ப்பணிச்சான். வீராணம் ஏரியை கட்டினது யாரு? மதுராந்தகம் ஏரியை வெட்டினது யாரு? கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ இல்லை, மன்னர்கள். மன்னராட்சி காலம். மன்னராட்சி காலத்தில் சேசிபி இல்லை, கிட்டாச்சி இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்கலை இல்லை, லாரி இல்லை, கனரக வாகனங்கள் இல்லை, எந்திரங்கள் இல்லை. மண்வெட்டியும் கடப்பாறையில் இருந்துச்சு. மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினான், குளங்களை வெட்டினான், ஏரிகளை சங்கிலி தொடர்போடு இணைச்சான், நீர்வளத்தை பெருக்கினான், மக்களுக்கு நீரை கொடுத்தான், முப்போகம் விவசாயம் செய்ய வழி ஏற்படுத்தினான், மக்களின் தாகத்தை தீர்த்தான். மன்னராட்சி காலத்தில் கூட எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் மக்களாட்சி காலத்தில் நீர் முழுக்க முழுக்க வியாபார பண்டமாக மாறிவிட்டது. அத்தனை ஆறுகளும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காவிரியில் தண்ணி வரல, போராடுறோம் ஒவ்வொரு ஆண்டும். காவிரியில் தண்ணி வர வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வேளையில் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல் எந்த அளவில் இருக்கு? சாயப்பட்ட கழிவுகளை கொட்டி நொய்யல் ஆற்ற கொன்னுட்டான். ஒரு மனிதன் விஷம் மருந்தினால் வாயில் நுரை தள்ளுவது போல நமது நொய்யல் ஆறு நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் கருப்பன் நினைக்கிறேன் ஒருத்தர் அமைச்சர், சுற்றுலாத்துறை சூழலித்துறை அமைச்சர் நினைக்கிறேன், நீர்வளத்துறை அமைச்சர் என்னமோ ஒருத்தர், அவர்கிட்ட கேட்குறாங்க, நொய்யாற்றில் வெறும் நுரையா போகுது, என்ன காரணம்னு. நீங்களாம் குளிச்சிருப்பீங்க, சோப்பு முறை போயிருக்குங்கிற. எப்படிப்பட்ட அறிவாளிகள்! எதை பற்றியும் கவலை இல்லைங்க. ஆறு சாகுதுன்னு கவலை இல்லை, மண் கொள்ளையடிக்கப்படுதுன்னு கவலை இல்லை, மலைகளை பூரா பேத்து கொண்டு போகிறாங்க. மதுரையில் ஒரு ஆனமலைங்கிறாங்க, ஆனமலைன்னு சொல்லுவாங்க ஒரு மலையை. ஏன்னா யானை அப்படியே படுத்துறங்குறது போல இருக்கும். இப்போ என்ன கிளப்பி விட்டுருக்காங்க மதுரையில், அந்த யானை படுத்துதுங்கிற மாதிரி இருக்கிறது மதுரைக்கு ராசி இல்லை. அதை முதல்ல காளிவன்னு கிளப்பி விட்டுருக்கான். அப்போ அதை எப்படி பேக்கலாம்னு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. என் அன்பான சொந்தங்களே, மலைகளை மனிதன் உருவாக்கியது இல்லை. மனிதன் பிறப்பதற்கு முன்பே, குரங்கு மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு முன்பே இந்த நிலத்தில் பிறந்தவை மலைகள். ஆனால் அந்த மலைகளை தகர்த்து கனிம வளங்களாக அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போகிறேன். மலைகள் அல்ல, நீர் கோபுரம். வானிலிருந்து மலை துளி விழ வேண்டும் என்றால் மலைகள் இருக்க வேண்டும். அருகாமையில் கேரளா இருக்குது, அங்கேயும் மலைகள் இருக்கு. ஆனால் அங்கே மலை மீது கை வைக்க முடியுமா? மண்ணை கொள்ளடிக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே சரியான ஆட்சியாளர் இருக்கான். காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ 1000 முரண்பாடு, 1000 சண்டை, ஆனால் அந்த நிலத்தின் மீதும் வளத்தின் மீதும் கை வைக்க விடமாட்டான். ஆனால் இந்த நிலத்தில் மண்ணை கொள்ளடிச்சா என்ன, மலையை தகர்த்தா என்ன, எதை பண்ணா என்ன, எந்த கவலையும் இல்லை.
கேரளாவில் வாக்கு காசு தர்றன்னு போனான்னா மக்கள் செருப்பை கழட்டி அடிக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை என்ன? 2021 நாமக்கல் ராசிபுரத்தில் மக்கள் சாலையை மறித்து போராடினார்கள். பக்கத்து தெருவுக்கு அதிமுக காசு கொடுத்துச்சு, எங்க தெருவுக்கு வரல, வாங்கி கொடுங்க. ஆர்கே நகரில் ஒரு அம்மா போராடுறாங்க, டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, பணம் வரல, வாங்கி கொடுங்க. போராட்டம், புரட்சிகர போராட்டம். நாம் மாறவில்லை என்றால் மக்கள் மாறாது, நாட்டில் எதுவுமே மாறாது. உங்கள் வாக்களை மாற்றி செலுத்தாத வரை உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உருவாகாது. நீங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி, சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போய் நெய் விளக்கு போட்டாலும் சரி, வாக்கை மாற்றி போடாத வரை உங்க வாழ்க்கையில் எந்த மாற்றம் வருது. ஏன்னா முப்பாட்ட முருகனுக்கு எந்த மொழியில வழிபாடு செய்யுங்கிறதே அவன் தான் முடிவு பண்றான். தமிழ்நாடு என்று சொல்றோம், தமிழ்நாடுன்னு. இதே திமுக 1967 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிற முழக்கத்தை வச்சான். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நாங்க வந்தா தமிழ் படுத்துவோம்னா. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் பாட்டன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல வழிபாடு பண்றா, தமிழ்ல குடமுழுக்கு பண்றா அப்படின்னு கேட்டு போராட வேண்டியிருக்கு. இதே மருதமலை முருகன் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு பண்ணும் போராடிய எங்கள் உறவுகளை காவல்துறை பிடிச்சு இழுக்குது. அவ்வளவு நீங்க விசுவாசமா வேலை பார்க்குறீங்களா? விடிய விடிய டாஸ்மாக் சரக்கு ஓட்டுறாங்க, போய் பிடிச்சி இழுங்களேன். எல்லா வீதியிலையும் கஞ்சா விற்குது, அங்க ரோசத்தை காட்டுங்களேன். அதில் இங்கே ரோசத்தை காட்டுறது யார்? எளிய மகனோ அங்கே காவல்துறைக்கு ரோசம் வந்துடும். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதுங்கிறான் மாமதி மார்க்ஸ். எல்லாம் மாறும், இந்த ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும், இந்த காட்சியும் மாறும். இந்த மாற்றத்தை நிகழ்த்தாது இந்த பிள்ளைகள் நாங்கள் சாக மாட்டோம். சும்மா நாங்கள் ஒரு தெருவுக்குள்ள சந்துக்குள்ளன்னு பேசிக்கொண்டிருக்கோம்னு நினைக்கல. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு பிறந்ததில்லை, 15 ஆண்டாயிடுச்சு. 2009 என் இனம் சாகுது, 2010 நாம் தமிழர் கட்சி பிறகுது. கட்சியோடங்கிற காலகட்டத்தில் மாவட்டத்துக்கு 10 பேர் இருப்பீங்களான்னு கேட்டேன். 216 2016 234 தொகுதியிலையும் போட்டிடுவோன்னப்ப போட்டிட ஆள் இருக்கான்னு கேட்டேன். இன்னொரு தேர்தலையும் தனிச்சு போட்டுடுவீங்களான்னு கேட்டேன். அவன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தவன் அங்கேயே நிற்கிறான். ஆனால் நாங்கள் வளர்ந்து 8.2ங்கிற விழுக்காட்டு அடைந்து தனிச்சு போட்டிட்டு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா போல நாம் தமிழர் கட்சி இல்லை, வரலாற்று வாய்ப்பாக பிறந்த கட்சி. திமுகவிலிருந்து அதிமுக எப்படி பிறந்துச்சு? திமுகவிலிருந்து திமுக எப்படி பிறந்துச்சு? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் சண்டை, ஈவராவுக்கும் அண்ணாவுக்கும் சண்டை. நீ மணியமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணா சொல்றாரு, இல்லை கல்யாணம் பண்ணியே தீர்வுன்னு பெரியார் சொல்றாரு. கல்யாணம் பண்ணிடுறாரு, கட்சி உடைஞ்சிருது. திராவிட கழகம் உடைஞ்சு திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுது அண்ணா தலைமையில். ஒருவேளை மணியமே திருமணம் செய்யாமல் இருந்தா திராவிட கழகத்தில் அண்ணாவும் பெரியாரும் ஒன்றாவே இருந்திருக்கலாம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் கணக்கு கட்டுறதுக்காக எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கிடையே சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்ற போறாரு அதிமுகங்கிற கட்சி. அந்த திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிற்காலத்தில் 90களின் மத்தியில் வைகோ வெளியேற்றுறாரு கருணாநிதி. யாருக்காகனா ஸ்டாலினுக்காக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட முரண்களில் மோதல்களில் பிறந்த இயக்கம், உருவான இயக்கம். ஒருவேளை 2 பேருக்கு இடையே இந்த பிரச்சனை இல்லைன்னா இந்த கட்சியை தோன்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி உருவான கட்சி இல்லை. 2009 மே 18 எந்த ஒரு தமிழனும் மறக்க முடியாத, கடக்க முடியாத நாள். அந்த நாளில் தான் கொத்து கொத்தாக இனத்தை கொன்றொழித்து விட்டு 1.25 லட்சம் தமிழர்களை பிணங்களாக மாற்றிவிட்டு, அவ்வளவுதான், நாங்கள் தமிழர்களை கொன்று முடித்து விட்டோம், தமிழர்களை தோற்கடித்து விட்டோம், உங்களின் புலிக்கொடியை தாழ்த்து விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி ராஜபக்சேவும் கோத்தபாய ராஜபக்சேவும் மகிந்தா ராஜபக்சேவும் மண்ணை முத்தமிட்டு எக்காலம் விட்டு சிரித்த நாள் மே 18. உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழன் கண்ணீர் வடித்தான், கதறினான், ஒப்பாரி வைத்தான், ஓலமிட்டான், ஐயோ எல்லாம் போச்சே என்று கதறினான்.
வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அவமானம் தாழ முடியாது, வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதான்னு தெரியாது, புலம்பினான். உலகம் யாதும் ஊரே யாவரும் கேளி என்று நாம் நம்பி நின்ற உலகம் கைவிட்டது. ஐநா மன்றம் நம்மளை அனாதைகளாக சாக விட்டது. கொத்து கொத்தாக மக்கள் செத்து விழுந்தார்கள். ஈழ நிலுமம் இளம் இன்னும் முழுமைக்கும் பிணக்காடு, ஒப்பார் சத்தம், ஓல சத்தம், நம் உறவுகளின் ரத்தம். எந்த மே 18 நாளில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சிங்கள பேரினவாதமும் உலக வல்லாதிக்கமும் இந்திய பெருநாடும் கருதியதோ, அதே மே 18 குறிவித்து 2010ஆம் ஆண்டு அதே புலிக்கொடியை, இறக்கப்பட்ட புலிக்கொடியை இன்னொரு தாயிடத்தில் ஏற்றி எந்த தலைவனை இல்லை என்று கொக்கரித்தார்களோ அந்த தலைவனை நெஞ்சில் சுமந்து அதே முழக்கத்தை வைத்து 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி பிறந்தது. 15 ஆண்டுகள பயணம், ஒரு ஆண்டு 2 ஆண்டுல 15 ஆண்டுகள பயணம். எங்கள்கிட்ட காசு இல்லை, காசு பணம் இல்லை, ஊடகம் இல்லை, பெரிய பின்புலம் இல்லை, பணக்கார வீட்டு பிள்ளைகள் இல்லை. உங்களை போல வறுமையில ஏழ்மையில உழன்ற பிள்ளைகள். இனம் கொன்றடிக்கப்பட்டது என்ன பண்ண தெரியாம கையை பிசைந்து கொண்டு கையெழுன்ற பிள்ளைகள்லாம் ஒன்று கூடி ஒரு கட்சியா மாறணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. இந்த 15 ஆண்டு காலத்தில் துளி சமரசம் பண்ணல. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேன், ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயர்மழுத்த கோபுரம், அணு உலை, அணுக்களி மையம் நீட்டணும், மக்கள் வாழ்வாதார உரிமை சிக்கல்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் கலத்தணும். 2016 தனிச்சு போட்டிட்டோம், வெற்றி பெறல. 2019 தனிச்சு போட்டிட்டோம், வெற்றி பெறல. 2021 தனிச்சு போட்டிட்டோம், வெற்றி பெறல. 2024 தனிச்சு போட்டிட்டோம், வெற்றி பெறல. 4 பொது தேர்தலில் தோல்வி. ஆனால் தோல்வியடைந்த கட்சி இந்திய பெருநிலத்தில் வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் 4 பொது தேர்தலை வெல்லாத ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் இலக்கணத்துக்கு மாறாக வளர்ந்தது. ஏன்னா தற்காலிகமான இந்த வெற்றி தோல்விக்காக நிரந்தரமான எங்கள் நம்பகத்தன்மை இழக்கலை. அசாத்தியமான வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கோம். 2026 பெரும் நம்பிக்கையோடு நிற்கிறோம். ஜீவானந்தம் சொல்றாரு, அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கை சொர்க்கத்தில் இல்லாமல் நாம் வாழ்ற பூமியில படைக்க பாடுபடுங்கிறது. அந்த பாட்டனின் பேர பிள்ளைகள் நாங்களும் அழகும் நிறைவும் கொண்ட வாழ்க்கையை சொர்க்கத்தில் இல்லாமல் நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்த படைக்க பாடுபடுறோம். நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு தானே கட்சி, இவங்களுக்கு தானே கட்சி ஏதாவது சொல்லுவேன். நாங்கள் உண்மைக்கான கட்சி, நேர்மைக்கான கட்சி, மாற்றத்திற்கான கட்சி, மக்களின் வாழ்க்கை ஏற்றத்திற்கான கட்சி. நாம் தமிழர் கட்சி அருந்ததிய மக்களுக்கு தான கட்சி. யாரு சொல்றது? திமுக. ஏன் என்ன ஒண்ணா நிற்க கூடாது? தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்குகளையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ ஒருபோதும் நாங்கள் பகையாளிகளாக பார்க்கல. அவங்க ஒரு தேசிய இனத்தின் பிள்ளைகள், சக உறவுகளாகத்தான் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட பொறுப்பில், மாநில பொறுப்பில் வேட்பாளர்களாக, தொகுதி பொறுப்பாளர்களாக தெலுங்கர், கன்னடர், மலையாளி எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த அரசியல் சரியானது, நேர்மையானது, உண்மையானது என்று உணர்ந்து தார்மீகமாக நிற்கிறாங்க. நாங்கள் இங்கே அருந்ததிய மக்களுக்காக குரல் எழுப்பியது ஓட்டு போடுவாங்கன்னு இல்லை, ஓட்டு போடலாம் பரவாயில்ல, இந்த சிக்கல் தீர்க்கப்பட்டால் போதும். இது அரசியலாக மாறி ஒரு தீர்வு கிடைச்சா அதுவே போதும். நாங்கள் வாக்குக்காக எந்த ஒரு நகரமையும் செய்கிறது இல்லை. பணம் தான் முக்கியம்னா எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் பாரதிய ஜனதா, அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு. 100 கோடியை கொட்டி இறப்பான். அதெல்லாம் உதிர்ந்து விழக்கூடிய மயிருக்கு சமானம் என்று கருதி அந்த கட்சிகளை துச்சமென கருதி நாங்கள் தனிச்சு போட்டி தான் இடுவோம் நிற்கிறோம். எங்களுக்கு பணம் முதன்மையானது இல்லை, வாக்கு முதன்மையானது இல்லை, முதன்மையானது மக்கள் நலன். அதுக்காக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். தம்பி பேரைவாளன் சொன்னது போல நாங்கள் இங்கே மக்கள் மன்றத்தில் பேசினோம்னா நீங்கள் கேட்பீங்க, பேச்சு காத்தோடு கரைஞ்சு போகும். ஆனால் சட்டமன்றத்தில் பேசினா சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லித்தான் ஆகணும், தீர்வை கொடுத்து தான் ஆகணும். அது எல்லாம் குறிப்புகளாக இடம்பெறும். அப்போ மக்கள் மன்றத்திலே மக்களுக்காக பேசக்கூடிய இந்த பிள்ளைகளை சட்டமன்றத்தில் ஏற்றுவது தான் மக்கள் நலவாழ்வுக்கு ஒரே வாய்ப்பு. இன்னும் ஓராண்டு காலத்துக்கிட்ட இருக்குது தேர்தலுக்கு. ஆனால் இந்த தொகுதியின் வேட்பாளராக தம்பி பேரைவாளன் தான் போட்டி போடுறாரு. நானே எல்லாருக்கும் தம்பி தான், எனக்கே தம்பி ஒருத்தர். அவன் ஒல்லியாக இருப்பான். நான் கூட சொல்லுவேன், எப்படியாவது 1 வருஷத்துக்குள்ளே உடம்பை தேத்திடுறா, அப்படி போனால் அவனை என்னடா அனுப்பாங்க அப்படின்னு. அவன் வயசில் சின்ன ஆளாக இருக்கலாம்,
ஆனால் அறிவிலையும் ஆற்றலையும் நேர்மையிலையும் உண்மையிலையும் இந்த இனத்துக்கு ஒன்றுனா அவன் களத்தில் போய் நிற்பான். அவன் வயசு பிள்ளைகள் வந்து அவங்க முத காட்சி பார்க்கணும் அப்படின்னு நிற்பாங்க படத்துக்கு. அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பொழுதுபோக்குன்னு. அவன் இனத்துக்காக நின்றுருக்கான். அவன் வயசு 25 வயசு 26 வயசு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த 26 வயசில் இந்த இனத்துக்காக 2 முறை சிறைக்கு போயிருக்கான். காவல்துறையில் கைது செய்யப்பட்டிருக்கான். அவன் நினச்சா எல்லா பிள்ளைகளையும் போல அவன் வாழ்வு செழிக்கணும், சிறக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி போயிருக்கலாம். ஆனால் இந்த இனம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். 22 23 வயசில் இந்த நாட்டின் விடுதலைக்காக பகத்சிங் நின்றது போல இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். உங்கள் மகன் வயது, அவனை ஆதரித்து அங்கீகரித்து தம்பியை வந்து 2026 சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பி வைங்க. வானதி சீனிவாசன் அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. அந்த பக்கம் திமுகவில் ஒருத்தர், அவன் எவனுக்கு உண்மையாக இருக்க மாட்டான், சொந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க மாட்டான், அவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். அதனால் உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரிங்கள். கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறாரு. நாம் இவ்வளோ பாதிக்கப்பட்டும் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இந்த திராவிட கட்சிகளை புறந்தள்ளி மக்கள் நடந்தே பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆதரியுங்கள். எங்கள் சின்னமே எண்ணமே சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்டி கொடுப்போம் உயிர் கொடுப்போம் என்று சங்க இலக்கியங்கள் பாடுகிறது. உணவை படைத்த விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பானவன் என்று அந்த இறைவனுக்கு ஒப்பான விவசாயி சின்னமாக இருக்கிறோம். விவசாயியை வாழ வையுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நாங்கள் இறுதிவரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.